கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் முன்னே உயிர் பிரிவேனா. நெஞ்சாங்கூலி ஓரத்தில நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. ரோஜா, உன் மனசுல என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்க? மணமேடை வரைக்கும் போயிட்டு இப்ப கல்யாணம் வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாப்ள, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது. என் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தானே பொண்ணு கேட்டீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்க. இப்ப மணமேடை வரைக்கும் வந்துட்டு கல்யாணம் வேணாம்னு சொன்னா என்னதான் அர்த்தம்? எனக்கு புரியல. ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? ரமேஷ், என்னதாண்டா ஆச்சு உனக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்கணும். நீ என்னடானா கல்யாணம் வேணான்னு வந்து இங்க நிக்கிற? ஏம்மா ரோஜா, என்னதாம்மா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். ரெண்டு பேரும் போய் மணமேடையில உட்காருங்க. முட்டைக்கண்ணா, என்னதாண்டா பிரச்சனை உனக்கு? ஏற்கனவே விஜய் பண்ணி வச்ச பிரச்சனையில இருந்து எங்களால வெளியில வர முடியல. இப்ப இந்த கல்யாணமாவது நடக்கும்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. டே ரமேஷ், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எனக்கு தெரியும் நீ ரோஜாவை எவ்வளவு லவ் பண்றன்னு. அப்படி இருக்கப்ப எதுக்குடா கல்யாணம் வேணான்னு இப்படி நின்னுட்டு இருக்க? ரோஜா, என்னம்மா பிரச்சனை? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லு, இப்பவே சார்ட் அவுட் பண்ணிடலாம். ஆனா கல்யாணம் வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கப்போ எதுக்கு இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ரமேஷ், நீ என்ன பண்றன்னு உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா? டே, கல்யாண மண்டபத்துல வந்துட்டு என்னடா வேடிக்கை காட்டிட்டு இருக்க நீ? ரோஜா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. ஒருவேளை உனக்கு இங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, தனியா வச்சும் கொஞ்சம் என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் சொல்லு. இப்படி மண்டபம் வரைக்கும் வந்துட்டு கல்யாணத்தை இப்படி பாதிலே நிறுத்தினா எப்படி சொல்ல? ஏற்கனவே 2 கல்யாணம் பேசி இதுல ஒரு கல்யாணம் தான் நடக்க போகுது. இதுவும் நடக்கலன்னா எல்லாரும் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ரோஜா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இல்ல, இது நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவுதான். எங்களுக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். பைத்தியக்காரி, கல்யாணம் வேணாம்னா அப்புறம் எதுக்கு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட? மென்டல் கிண்டல் பிடிச்சிருச்சா உனக்கு? இல்ல நீ வேற யாரையாச்சும் விரும்புறியா? என்னதான் பிரச்சனை சொல்லி தொலைய, சொன்னா தானே தெரியும். அத்தை, எதுக்கு ரோஜாவை திட்டுறீங்க? இந்த முடிவை நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் எடுத்தோம். எங்களுக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். இப்படி மொட்டையே எங்களுக்கு இப்ப இந்த கல்யாணம் வேணாம்னு சொன்னா நாங்க என்னன்னு எடுத்துக்கிறது? என்ன பிரச்சனைன்றது சொன்னாதானடா தெரியும். கல்யாணம் வேணான்னு மட்டும் சொல்ற, எதனால வேணான்னு சொல்ற? அத முதல்ல சொல்லு. ஐயோ, கல்யாணம் இப்ப வேணான்னு தான் நாங்க சொல்றோம். ஆனா கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். அதுதான் ஏன் இப்ப வேணாம் அத சொல்லு. எனக்கும் விஜய்க்கும் ஒரே மண்டபத்துல ஒரே நேரத்துல ஒன்னா கல்யாணம் வைக்கணும்னு எல்லாரும் பேசுனீங்க. எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே நேரத்துல ஒன்னா நடந்தது, சந்தோஷம். ஆனா இப்படி தாலி கட்டுற நேரத்துல அவனோட கல்யாணம் நின்னு என்னோட கல்யாணம் மட்டும் நடக்கிறதுல எங்க 2 பேருக்குமே விருப்பம் இல்ல. ஆமா, அதனாலதான் இப்ப எங்க 2 பேருக்கும் கல்யாணம் வேணாம்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். விஜய் மாமாவோட லைஃப்ல இருக்க எல்லா பிரச்சனையும் முடியட்டும். அதுக்கப்புறம் ஒரே மண்டபத்திலே 2 கல்யாணம் மறுபடியும் வைங்க. அப்ப நாங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறோம். டே மச்சான், எனக்காக விட உன் கல்யாணத்தை வேண்டான்னு சொல்ற? என்ன மச்சான், சும்மா வார்த்தைக்கு மட்டும் ஏன் மச்சான்னு சொல்லிட்டு உன் கூட நான் சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சியா? நீ எப்பயுமே எனக்கு ஒரு பெஸ்டடா. நீ இல்லனா எனக்கு எந்த ஒரு விஷயமும் நல்லபடியா நடக்காது. சின்ன வயசுல இருந்து அப்படிதான். என்னதான் நீ என்னோட பெரியம்மா பையனா இருந்தாலும் எனக்கு அண்ணனா இருந்தாலும் நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டா நினைக்கிறதுனால தான் உன்னை மச்சான்னு நான் கூப்பிடுறேன். உனக்கு தெரியாம என் லைஃப்ல எதுவுமே நடந்தது கிடையாது. அப்படி இருக்கப்ப நீ இல்லாம எங்க கல்யாணம் மட்டும் எப்படிடா நடக்கும்? இப்ப உன்னோட லைஃப்லயும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன, கல்யாணம் தானே? அந்த கல்யாணம் உனக்கும் எனக்கும் ஒரே நேரத்துல நடக்கட்டுமே. மகேஷ், உனக்கு என் மேல அவ்வளவு பாசமாடா? ஆமா மச்சான், நீ என் நண்பன்டா. மச்சான் மச்சான், ரியலி லவ் யூடா. அப்பாடா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன, 2 பேருக்கும் கல்யாணம் தான். 2 பேருக்கு இல்ல, 3 பேருக்கு, 3 ஜோடிக்கு கல்யாணம் நடக்க போகுது. அம்மா, என்ன சொல்றீங்க? நிஜமாவே வா? ஆமா ஷாலு,
இது நானு உன்னோட அம்மா சித்தி சித்தப்பா எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவுதான். எங்களுக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். ஆரம்பத்துல நாங்களும் அந்த பையனை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம். ஆனா இப்பதான் பாண்டியன் ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறமா தான் நடந்த உண்மை என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. நீ ஆசைப்பட்ட மாதிரி காஷ்மோரா தம்பியவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறோமா. நீ என்ன மன்னிச்சிடு ஷாலு. நான் தேவையில்லாம ஏதோ டென்ஷன்ல என்னென்னமோ பேசிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பொறுமையா உட்காந்து யோசிச்சாதான் எனக்கும் புரிஞ்சுது. காதல்ன்றது மனசுல இருந்து வரணும். யாரும் கம்பல் பண்ணி வர வைக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம இது உன்னுடைய ஜென்ம ஜென்ம காதல். இத பிரிச்சப்பாவும் எங்களுக்கு வேண்டாம். நீ உன்னோட காஷ்மோராவே கல்யாணம் பண்ணிக்கோ. அம்மா, அப்பா, சாண்டி, சித்தப்பா, சித்தி, நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா காஷ்மோரா உங்களுடைய நம்பிக்கையை உடைக்க மாட்டான். ஆமா, நீங்க என்ன உங்க குடும்பத்துல ஒரு ஆளா ஏத்துக்கிட்டீங்க. எனக்குன்னு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை. ஆனா இப்ப எனக்குன்னு குடும்பமா நீங்க எல்லாரும் கிடைச்சிருக்கீங்க. முதல்ல ஷாலுவை உங்ககிட்ட இருந்து பிரிக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா எங்க அவ எனக்கு கிடைக்காம போயிடுவாளோன்னு. ஆனா நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் குடும்பத்தோட அருமை என்னன்னு. இதுக்கப்புறம் நான் எப்பயுமே அவளை உங்ககிட்ட இருந்து பிரிக்க மாட்டேன். நான் எப்பயுமே உங்க கூடவே உங்க வீட்லயே உங்களோட பிள்ளையா இருக்கணும்னு தான் விரும்புறேன். நான் ஷாலுவை என்னைக்கும் கண் கலங்காம வச்சு பாத்துப்பேன். உங்களையும் என் அப்பா அம்மா மாதிரி பாத்துப்பேன். என்னை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லேகா, லேகா, என்னாச்சு உனக்கு? ஏன் உன்னோட உடம்பு இப்படி ஒரு மாதிரி பிரகாசமா இருக்கு? ரொம்ப வெளிச்சமா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? லேகா, லேகா, உனக்கு என்னாச்சு? நீ உன்னோட உருவத்துக்கே வந்துட்ட. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல காஷ்மோரா. ஒரு சந்தோஷமான விஷயம்தான். உங்க ரெண்டு பேரையும் உங்க குடும்பத்துல ஏத்துக்கிட்டாங்க. அடுத்து கல்யாணம் தான் நடக்க போகுது. நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இணைஞ்சதுனால எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ இப்போ இங்க இருந்து போயிடுவியா சித்ரலேகா? இதுக்கப்புறம் எங்களால உன்னை பார்க்க முடியாதுல்ல. நீ இப்பவே போயிடுவியா? இதுக்கப்புறம் உன் கூட பேசவே முடியாதா? இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இரு சித்ரலேகா. எங்க கல்யாணம் வரைக்கும் எங்க கூட இரு ப்ளீஸ். இப்படி உடனே போயிடாத. ஆமா சித்ரலேகா, இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட இரு. எனக்கும் உங்க கூட எல்லாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னோட விதி இந்த உலகத்துல எப்பயோ முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் எனக்கு முக்தி கிடைக்காம ஆன்மாவா நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்பதான் அந்த சிவனோட அருளால நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல நானே விரும்பினாலும் என்னால இங்க இருக்க முடியாது. நான் இப்போ கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து மறைஞ்சு எனக்கான உலகத்துக்கு போயிடுவேன். சித்ரலேகா, கவலைப்படாத காஷ்மோரா. நான் உங்க கண்ணுக்கு தெரியாம இருந்தாலும் எப்பயும் உங்க கூட தான் இருப்பேன். நீ உன் மனசுல நினைச்சாலே போதும், நான் உனக்கு பதில் சொல்லுவேன். நீயும் தான் ஷாலு. உன் மனசுல ஏதாவது கஷ்டம் நீ நினைச்சனா அதை என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்த்து வைப்பேன். உங்களால என்னை பார்க்க தான் முடியாது, ஆனா எப்பயும் என்னோட ஆசீர்வாதங்கள் உங்க கூடவே இருக்கும். லேகா, சரி, எனக்காக ஒன்னே ஒண்ணு பண்ணுவியா? கேளு காஷ்மோரா. நீ எப்பயுமே ஒரு பாட்டு பாடுவல்ல, அத கடைசியா எனக்காக பாடிட்டு போய. கண்டிப்பா உனக்காக பாடுறேன்.
நாளே எடுத்து கெட்டி மேளம். சித்ரலேகா, உன்னோட ஆசைப்படியே எனக்கும் ஷாலுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. உனக்கு சந்தோஷம் தானே? என்னாச்சு காஷ்மோரா, ஏன் சிரிக்கிற? இல்ல, இப்ப நான் மனசுல நினைச்சேன், சித்ரலேகா இப்ப எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு சந்தோஷமான்னு. உடனே லேசா ஒரு காத்தடிச்சது இல்ல, அது சித்ரலேகாவே சம்மதம் சொன்ன மாதிரி இருந்தது. காஷ்மோரா, நமக்கு பிறகுற குழந்தை பொண்ணா இருந்தா சித்ரலேகான்னு பேர் வைக்கலாமா? நான் ஆல்ரெடி அதை தான் முடிவு பண்ணியே வச்சிருக்கேன். பேரெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஆனா குழந்தைய ரெடி பண்ற ப்ராசஸ இன்னைக்கு நைட்டே தொடங்கிட வேண்டியதுதான். ஏய், சீ போ. ஷாலு, நீ வெக்கப்படுறப்ப ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு நைட்டு. ஐயோ ப்ளீஸ் வாய மூடு காஷ்மோரா. சரி சரி, இப்ப நான் வேணா அமைதியா இருக்கேன், ஆனா சரி சரி அமைதியா இரு, யாருக்கு அதெல்லாம் விழ போகுது. கேட்டா கேட்கட்டும். என் பொண்டாட்டி நான் பேசுறேன், இதுக்கப்புறம் என்ன யார் கேக்குவாங்க? ஆ ஆ சரிதான். சாரே சாரே, சொல்லு பொன்னி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லு. அப்புறம் இதுக்கப்புறம் சாரு சாருலாம் கூப்பிடாத, ஏதோ ஒரு வாத்தியார கூப்பிடுற மாதிரி இருக்கு. நான் உன் புருஷன்டி, உரிமையா விஜய்னு கூப்பிடு, இல்ல வாங்க போங்கன்னு கூப்பிடு, அத்தான் மாமா அந்த மாதிரி ஏதாவது கூப்பிடு. அது நான் உங்களை இப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சா, அதனால எனக்கு சடனா அந்த மாதிரி கூப்பிட வரல. சரி சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். சொல்லு பொன்னி. அது சாரே, நான் 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன். என்னது, பிரெக்னண்டா இருக்கியா? ஆமா சாரே, எனக்கு நேத்து தான் கன்ஃபார்ம் ஆச்சு. லைட்டா தலை சுத்தலா இருந்ததா, அதனால கொஞ்சம் டவுட்டா இருந்தது. வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு சாண்டி அக்கா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துச்சு. சரி கல்யாணம் வச்சிருக்கோம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு விட்டுட்டேன். அடி கள்ளி, கல்யாணம் ஆன உடனே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன் எனக்கு. நானே எதிர்பார்க்கல சாரே. அந்த மலை கிராமத்துல முறையா நடந்த விஷயத்தினாலதான் குழந்தை உருவாயிருக்கு. பொன்னி, நீ என் வாழ்க்கையில கிடைச்சது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். இப்ப எனக்கு என்ன சொல்றதே தெரியல. இப்பதான் எனக்கு கல்யாணம் ஆச்சு, ஆனா நான் அப்பா ஆக போறேன். ஐயோ, எங்க வீட்டுல 2 குழந்தை பிறக்க போகுது. ஒண்ணு ஆனந்தோட குழந்தை, இன்னொன்னு என்னோட குழந்தை. ஓய் ரோஜா. சொல்லுங்க மாமா. என்னடி, நான் கேட்காமலே நீ என்ன மாமன்லாம் கூப்பிடுற? ஆமா, நான் தான் சொன்னேன்ல கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை மாமன் தான் கூப்பிடுவேன்னு. பரவாயில்லையே, வெக்கம்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்ட மாதிரி தெரியுது. அதெல்லாம் இப்போ அந்த அளவுக்கு இல்ல. ஏன்னா ஏன்னா நமக்கு தான் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுல. இதுக்கப்புறம் நீங்க தான் என்னோட புருஷன். வெக்கம்ன்றது ஒரு பக்கம் இருக்கும், இருந்தாலும் எனக்கு உரிமை வந்துருச்சுல்ல. ஓ அப்படி, சரி சரி. இருந்தாலும் மேடம்க்கு எந்த அளவுக்கு வெக்கம் வரும்ன்றத இன்னைக்கு நைட்டு பார்க்க தானே போறேன். ஐயோ சி போங்க. இதோ இதுதான் என்னோட ரோஜா. இப்ப கொஞ்ச நேரத்துல கொண்டு வந்தல பழைய ரோஜாவ. ஐயோ போங்க. என்ன தலைவரே, இந்த குழந்தையதான் தத்தெடுத்தீங்களா? ஆமாமா, இந்த குழந்தையதான் தத்தெடுத்தேன். ஏன்னா இந்த குழந்தை பார்க்க என் பொண்ணு ஐஸ்வர்யா மாதிரியே இருந்தா, அதனாலதான் தத்தெடுத்து ஐஸ்வர்யான்னு பேர் வச்சேன். குழந்தை பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. ஹே ஸ்வீட்டி, உங்க பேர் என்ன? என்னோட பேரு ஐஸ்வர்யா. அப்படிங்களா தங்கம், பேரு ரொம்ப கியூட்டா இருக்கு. Thank you. ஒரு வழியா நல்லபடியா ஷாலுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமாமா, நீங்கெல்லாம் சொல்றதும் உண்மைதான். எவ்வளவோ பிரச்சனைக்கு அப்புறம் எப்படியோ இந்த ஊர்ல திருவிழா நடக்க போகுது. தடைப்பட்டிருந்த திருவிழா இன்னைக்கு சாயந்தரம் தொடங்குது.
அதுக்கு முன்னாடியே நல்லபடியா அந்த பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் சித்ரலேகா கோவில்ல. ஆ, ஒரு வழியா சாண்டிக்கும் ஷாலுக்கும் நல்ல பசங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. இன்னும் இருக்கிறது கவி தான். கவிக்கும் ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எங்க கடமை முடிஞ்சிடும். அம்மா, நான் சாண்டி ஷாலு மாதிரிலாம் குழப்ப விரும்பல. இருக்கிற உண்மையா ஓப்பனா சொல்லிடுறேன். நான் இன்ஸ்பெக்டர் பாண்டியனை விரும்புறேன். அவருக்கும் என்ன பிடிக்கும். உங்களுக்கும் தெரியும்ல, அவரு ரொம்ப நல்ல மனுஷன். அதுவும் இல்லாம எங்க 2 பேருக்கும் நல்லா ஒத்து போகுது. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப்ல நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். உங்களோட விருப்பம் இல்லாமலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நாங்க 2 பேரும் வெயிட் பண்றோம். உங்களுக்கு எப்போ அவர் மேல நம்பிக்கை வருதோ அப்ப நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா. என்ன கவி இப்படி பேசுற? அம்மா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதுல கவியோட தப்பு எதுவும் இல்ல. அவ ஏதோ சின்ன பொண்ணு, நான் யோசிச்சு இருக்கணும். எங்க 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் அவளை நல்லபடியா பாத்துப்பேன். நீங்க என்ன நம்பி கல்யாணம் பண்ணி தரலாம். நாங்க என்னப்பா சொல்றதுக்கு இருக்கு? கல்யாணம் பண்ணி வாழ போறது நீங்க 2 பேரு தான். உங்க 2 பேரோட மனசு ஒத்து போயிருக்குன்னா அப்புறம் பிரிக்கிறதுக்கு நாங்க யாரு? தாராளமா உங்க 2 பேருக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நிஜமாவா சொல்றீங்க? சத்தியமா இது இவ்வளவு ஈஸியா முடியும்னு நான் யோசிச்சதே இல்ல. உங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஏற்கனவே 2 காதலரை பிரிச்சு வச்சதுனாலதான் இந்த சித்ரலேகா கதையே உருவாச்சு. அப்படி இருக்கப்ப எல்லாமே தெரிஞ்சு மறுபடியும் ஒரு காதலை நாங்க பிரிச்சு வைக்கணும். கண்டிப்பா உங்க 2 பேரும் நாங்க சேர்த்து வைக்கிறோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. எல்லாரோட பிரச்சனையும் தீர்ந்துடுச்சு. ஆனா என் பிரச்சனை மட்டும் தீர்ற மாதிரி தெரியல. என்ன உமா, என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்னக்கா கவலை? என் பொண்ணை பத்தி தான் கவலை. என்னோட மூத்த பொண்ணு பேய் பிடிச்சு இறந்து போயிட்டா. அதனால என்னோட 2வது பொண்ணுக்கு எந்த வரனும் அமைய மாட்டேங்குது. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா ரொம்ப நிம்மதியா இருப்பேன். யாரு? இந்த பிள்ளை தானே? ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே. இந்த பிள்ளைய போய் யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா? என்னோட கடைசி பேரனுக்கு கூட இன்னும் கல்யாணம் ஆகல. உனக்கு சம்மதம்னா என்னோட கடைசி பேரனுக்கு பொண்ணை கட்டி கொடுக்குறியா? ஆத்தாடி, இவளையா கல்யாணம் பண்ணிக்கணும்? என்னது? இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா? அச்சி அச்சி, உண்மையாவா சொல்றீங்க? என் பொண்ண உங்க வீட்டோட மருமகளா ஏத்துக்கிறீங்களா? எனக்கு பரிபூர்ண சம்மதம். இருந்தாலும் என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அவளுக்கு சரினா நம்ம உடனே கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம். மாலினி, சரின்னு சொல்லிடி. ரொம்ப நல்ல குடும்பம். வெளியில தேடினா கூட இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்காது. எனக்கு ஸ்டடீஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் முடியல. படிச்சு முடிக்கவே இன்னும் 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷம் அவரு வெயிட் பண்றாருன்னா எனக்கு ஓகே. டே மகேஷ், என்னடா சொல்ற? உனக்கு அந்த பொண்ணு ஓகேவா? 1 வருஷம் டைம் கேக்குறா. 1 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொல்லுடா, என்னன்னு சொல்லு. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஓகேனா அந்த பொண்ணைய நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு போயிடலாம். எதுவா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா மச்சான், நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எங்களுக்கெல்லாம் நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கும். ஆனந்த், சாரி சாண்டி. சரி, நான் அமைதியா இருக்க, முறைக்காது. அது எனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தான். நான் 1 வருஷம் வெயிட் பண்றேன். அப்புறம் என்ன, எல்லாரோட லைஃப்லயும் அவங்கவுங்க நினைச்சது நடந்துருச்சு. ஹாப்பி என்டிங். அப்புறம் நீங்க எல்லாரும் இதுக்கப்புறம் எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். நாங்களும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். ஆனா கவலைப்படாதீங்க, அடுத்த புது ஸ்டோரி வரப்போகுது. அந்த புது ஸ்டோரியில எனக்கும் ஒரு ரோல் இருக்கு. அப்புறம் நீங்க எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஸ்டோரியில நான் தான் ஹீரோ, நம்ம ஷாலு தான் ஹீரோயின். அதுவும் இல்லாம எனக்கும் அதுல ஒரு ரோல் இருக்கு.
நம்ம சித்ரலேகா சீரியலுக்கு நீங்க கொடுத்த அதே சப்போர்ட்டை நெஞ்சம் பேசுதே சீரியலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புறோம். புது சீரியலுக்காக ஆவலா இருப்பீங்கன்னு தெரியுது. அடுத்து புது சீரியலோட எபிசோட்ஸ்லாம் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம எஸ்வி கார்ட்டூன் சேனலுக்கு உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. சித்ரலேகான்ற இந்த ஸ்டோரியில இருந்து நாங்க விடைபெறுறோம். அடுத்து நெஞ்சம் பேசுதே என்ற புது சீரியல்ல மீட் பண்ணலாம். பாய் பாய்.